லூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு உயிரோடு இருக்கிறார்? நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஜீசஸ். சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். சோதனை பலவும் சூழ்ந்திடும் வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். தீரனை தூண்டிரு சிலுவையில் தொங்கும், தீரனை தூண்டிரு சிலுவையில் தொங்கும். நாதனை நினைத்திரு நாசமாய் போகும், நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. Jesus. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் கலந்து விடாதே. மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த ஆலயம் முழுவதும் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக ராஜா.
சோர்ந்து போகாதே. தஞ்சமேசு இருக்கையில் கலந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சமேசு இருக்கையில் கலந்து விடாதே. தஞ்சமேசு இருக்கையில் கலந்து விடாதே. தஞ்சமேசு இருக்கையில் கலந்து விடாதே. நல்ல தகப்பனே, இந்த முதல் நாள் இரவு உம்மை நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பவே கூடாதுப்பா. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்கள் வாழ்வில் பிரவாகித்து வருவதாக. சகல சத்துருவின் கட்டுகளை, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சுட்டரித்து போடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தை இந்த எல்லைகளில் நான் தெளிக்கிறேன் அப்பா. மேன்மை தந்து கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய பரிசுத்தமான நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான அன்பு பாஸ்டர் இன்னைக்கு வரல, போதகர் இங்கே வரல, அருமையான உதயசேரி அவர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை தேவன் உங்களுக்காக பேசட்டும், அதை நாம் கேட்கட்டும். 3 காரியங்கள் அல்லது 4 காரியங்களை சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போய் உங்களுக்கான விடுதலைக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய தேவன் வருவார், அவர் மௌனமாகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 50வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். மௌனமாயிரார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார். நம்முடைய தேவன் வருவார், அவர் மௌனமா இருக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மௌனமா இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் தேவன் மௌனமா இருக்க போவதில்லை. தேவன் தம்முடைய வாயை திறந்து பேச போகிறார். ஆமா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய தேவன் வருவார், நம்முடைய தேவன் வருவார். இந்த பரசலூர் ஆலயத்தில் நான் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் இந்த பகுதியில் செய்திருக்கிறார். எவ்வளோ, கிட்டத்தட்ட லட்சத்தில் பேய் வெட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வச்சு. ஆமென். எவ்வளோ பிசாசு பிடிலேருந்து ஜனங்கள் விடுது, லட்சத்தில் விரட்டியிருப்பேன். ஏன்னா 12 வருஷம் இங்கே இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வருவார். சொல்லுங்க வாயை திறந்து, மாரநாதான்னு சொல்லுங்க. நம்முடைய தேவன் வருவார், அவர் மௌனமா இருக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் இருக்கின்றவர், வருகிறவர், இருந்தவர், இருக்கின்றவர், வருகிறவர், இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறவர், அல்பா ஒமேகா, ஆதி அந்த, முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் அடிவே, தாவீதின் சந்ததி, விடிவெளி நட்சத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையான தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரணமான இறைவன் கிடையாது. அவர் மகிமையான தெய்வம், ஆட்சிமை உள்ள தெய்வம், மகத்துவத்தில் சிறந்த தெய்வம். அவர் வருவார். ஆமென். அவர் வருவார். அவர் வந்தார்னா பல மாற்றங்களை செய்வார். நீங்க நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வியாதியோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் பலவீனத்தோட வந்திருக்கீங்க. போன வாரம் நான் காட்டுமன்னார்குடியில் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாய் ஒரு கூட்டங்களை ஆரம்பித்தோம். வாக்குத்தத்த ஆராதனை போல அங்கே ஒரு மிராக்கல் மீட், அற்புதத்தின் சந்திப்பு அப்படின்ற ஒரு கூட்டம் நடத்தணும். தம்பி நேற்று சொன்னார், தம்பி அபி அவர் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறார். அவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மீட்டிங் நடந்தது, அவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் நடத்திட்டு வந்துட்டீங்க, ஏராளமான பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. நிறைய பேருடைய உடம்புல இருந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி போயிருக்கு. அந்த தெய்வம் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தெய்வம். இந்த இரவு அவர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார்.
ஆல்ரெடி இங்க வந்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் இங்கே வந்துட்டார். அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அவர் வந்தார்னாவே ஏதோ ஒரு மாற்றத்தை தெய்வம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 4 காரியம் சொல்றேன். எதற்கு வருவார்? எதற்கு வருவார்? முதலாவது, நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி வருவார். சங்கீதம் 28:1 சொல்லுது, என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீ மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறதுக்கு ஒப்பாவேன். ஏன் தேவன் வருவார்? இன்னைக்கு மௌனம் களைய போகுது. இதுவரை பல நாட்கள் ஜெபித்து பதில் கிடைக்காமல், ஐயோ ஆண்டவர் என்னை மறந்தாரோ, என்னை விட்டு போய்விட்டாரோ என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலக்கத்தில் கண்ணீரில் இருக்கலாம். இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவர் வருவார், நான் கூப்பிடுவேன், ஆண்டவர் வருவார், என் வாழ்வில் இனி மௌனமா இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பத்தை கேட்டருளுவார். தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். தெய்வம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். எனவேதான் அவர் வருவார் என்று சொல்லுகிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் தெய்வம் எதையெல்லாம் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துலலாம் அவர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இரவு இறங்கி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 20:1 சொல்லுது, ஆபத்து நாளில் என் ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 65:2 சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. சங்கீதம் 20:1 சொல்லுது, ஆபத்து நாளில் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாராக. நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். சங்கீதம் 66:20 சொல்லுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் இனி மௌனமா இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் தம்முடைய மௌனத்தை கலைக்க போகிறார். இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், ஒருவேளை 26வது வருடம் வந்துவிட்டது. இந்த 2வது மாதத்துக்குள்ள நான் வந்துட்டேன். இந்த 21ஆம் தேதி வந்துருச்சு, இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவன் வருவார், அவர் மௌனமா இருக்க மாட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எந்த இடத்தில் நீங்கள் பலவீனமா இருக்கிறீங்க, எந்த இடத்தில் பிரச்சனையோடு இருக்கிறீங்க, எந்த கடன் பாரம் உங்களை அழுத்து கொண்டிருக்கிறது, எந்த பலவீனங்கள் உங்களை அழுத்து கொண்டிருக்கிறது, எந்த குடும்ப கஷ்டங்கள் உங்களை அழுத்து கொண்டிருக்கிறது, நான் இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாய் இருந்து நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி வருவார். அல்லேலூயா. 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 யாபேஸ் அப்படின்ற ஒரு ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீ உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, போன வாரம் நடந்த கூட்டத்தில் 1 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்த ஒரு மனுஷன், நான் யூடியூப்ல போடுவேன், இதெல்லாம் நீங்க போய் பார்க்கலாம், என் பேரை போட்டீங்கன்னா உடையாந்துரும். 1 வருஷமாய் படுத்த படுக்கையாய், தலை கோணி போய், வாய் கோணி போய், நடக்கவே முடியாது. 3 பேர் தாங்கி பிடிச்சி தான் கொண்டு வந்தாங்க, அந்த கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. அங்க இருந்த பிள்ளைகள் அதை லைவா பார்த்தாங்க. ஏதோ ஏட்டு சுரக்காய் வேதத்தில் இருக்கிற சொல்லிட்டு போறது வரலங்க. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்தில் தேவன் அற்புதங்களை செய்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் இயேசுவின் வல்லமை ஊழியத்தினுடைய தாரக மந்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். பாருங்களேன், வரும்பொழுது ஒரு இந்து குடும்பம் சிதம்பரம்
பட்டணத்தில் மிகப்பெரிய குடும்பம். நான் கேள்விப்பட்டேன் அதற்கு பிறகு அவங்க யாருன்னு. சிதம்பரம் பட்டணத்தில் மிகப்பெரிய குடும்பம். அந்த மனுஷனே பேசுறாரு, ஐயா உங்க கூட்டத்துக்கு நான் வந்துட்டு வந்தேன், நான் இப்போ தனியா நடந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயா. எத்தனை அற்புதங்கள் பாருங்களேன். யாப்பேசுடைய ஜெபம், அன்னாளுடைய ஜெபம், சாலமோனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என் தேவன் வருவார், அவர் இனி மௌனமா இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பாருங்க. இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவு. இந்த இரவு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தொடுவார். உங்க குடும்பத்திற்குள் வருவார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் வருவார். போராடி கொண்டிருந்த அந்த பொல்லாத கிரியைகளை அழித்து மௌனம் கலைக்க போறார். வாயை திறந்து பேச போறார். அவர் பேசினால், அவர் வாயை திறந்தால் அவருடைய சத்தம் மகிமையான காரியங்களை செய்யும். அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். அவருடைய சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணும். அவருடைய சத்தம் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை உண்டாக்கும். அவருடைய சத்தம் குஷ்டரோகியை நல்லவனாய் மாற்றி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்பி கேளுங்க, இந்த வார்த்தை அப்படியே நம்பி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க ஊழியத்தில் அன்பு தம்பி ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்கிறாரான்னு தெரியல. அவர் ஒரு லாரி டிரைவர். ஒரு லாரி டிரைவர், ஹெவி வண்டி ஓட்டுறவர். தமிழ்நாடு முழுசும் இந்தியா முழுசும் லாரி ஓட்டுறவர் தம்பி மாயவன். ஒரு நாள் இரவு 1:15 மணி இருக்கும், 1:30 மணி இருக்கும் நெருங்கி. நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஆவியானவர் பேசினார், அந்த மாயவனுக்கு ஒரு ஃபோனை போடு. அல்லேலூயா. அந்த மாயவனுக்கு ஒரு ஃபோனை போடு. எல்லாம் கவனிக்கணும். எதுக்கு இந்த ராத்திரியில் அவனை உணர்த்துகிறார் கர்த்தர். சரி, உடனே கீழ்ப்படினும்ல, அதனால கீழ்ப்படிஞ்சு அந்த தம்பிக்கு ஒரு ஃபோனை போட்டேன். பாருங்களேன், சடிதியில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல அந்த மனுஷனை கர்த்தர் காப்பாற்றினார். சடிதியில் அவன் அலறிட்டான். அண்ணே, என்ன அறியாமலே கண் அசந்து நான் தூங்கிக்கிட்டே லாரி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய எதிர்க்க அவ்வளோ பெரிய டேங்க் லாரி, நீங்க கால் பண்ணலனா இந்நேரம் இடிச்சிருப்பேன். அவன் அப்ப சொல்லல, அப்புறமா சொல்றான். ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு அணை வைக்கிறேன் டக்குன்னு வச்சுட்டு லாரியை திருப்பிட்டான். நம்முடைய தெய்வம் பார்த்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர் கூப்பிடுகையில் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் மௌனமா இருக்க மாட்டார். என் ஊழியத்தில் நான் பார்க்காத அற்புதம் கிடையாதுங்க. நான் அற்புதத்தை மையமாக வச்சே நான் ஊழியத்துக்கு வந்தவன். அற்புதங்களை மையமாக வச்சே ஓடிக்கிட்டு இருக்கிறவன். வார்த்தை எங்க நான் இப்படி விசுவாசிப்பேன், எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை தெய்வம் செய்வார். இன்னைக்கு நம்முடைய தேவன் வருவார். பக்கத்தில் கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க, நம்முடைய தேவன் வருவார். கவலைப்படாதீங்க சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. கவலையெல்லாம் பழைய நாட்களுக்குரியவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டுங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர். சிறுமைப்பட்டவர்களுடைய ஜெபத்தை, அவருடைய கண்ணீரை கேட்டு அப்படியே பதில் கொடுக்கிறவர், அப்படியே பதில் கொடுப்பார். இந்த இரவு அதை தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தை கேட்பவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களது கண்ணீரை காண்பவரே, நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, பெரியவரே, பூமியில் உயர்ந்தவரே, ஜாதிகளில் உயர்ந்தவரே, பூமியில் உயர்ந்தவரே, ஜாதிகளில் உயர்ந்தவரே, நீ ராஜா, ராஜாதி ராஜா, நீ ரோஜா, சாரோனின் ரோஜா, நீ ராஜா, ராஜாதி ராஜா, நீ ரோஜா,
தேவனே. நீ ராஜா ராஜாதி, நீ ரோஜா சாரோனின் ரோஜா. நீ ராஜா ராஜாதி, நீ ரோஜா சாரோனின் ரோஜா. 1000 சிறந்தவர் உள்ளத்தாக்கில் லீலியே. 1000 சிறந்தவர் உள்ளத்தாக்கில் லீலியே.
நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோரின் ரோஜா, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் அல்லத்தாகிலியே. அவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், மௌனமாய் இருக்க மாட்டார், வாயை திறந்து நமக்கு பதிலை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, எதற்காக அவர் வருவார் மௌனமாய் இருக்க மாட்டார் என்றால், சங்கீதம் 39:12-13 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே. உங்கள் கண்ணீருக்கு தேவன் இனி மௌனமா இருக்க மாட்டார், அழுதுட்டு போகுதுன்னு விடமாட்டார். 13ஆம் வசனம் சொல்லுது, நான் இனி ராமர் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்திலே பொறுமையாயிரும். நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பதில் வரும், நம்முடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்கும்படி, பலனை கொடுக்கும்படி அவர் வருவார். எத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுதுகிட்டே இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். எங்க ஊழியத்தில் ஒரு அருமையான அன்பு மகள் காரைக்கால்லேருந்து வருவாங்க. பாருங்களேன், அவங்களுக்கு குழந்தை 5 months இருக்கும்போது குழந்தை வயிற்றில் இறந்து போச்சு. அப்போதான் அந்த குழந்தை இறந்ததுக்கு பிறகு தான் என்கிட்ட வந்தாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நன்மை எதுவுமே நடக்கலை. என்னை அழகாக கூப்பிடுவாங்க, பாஸ்டர் ஜி அப்படிமா. எனக்கு பாஸ்டர் சொன்னால் பிடிக்காது, ஆனால் அது மட்டும் தான் சொல்லும், பாஸ்டர் ஜி எப்படி இருக்கீங்க ஜி அப்படிமா. நிறைய நேரம் அழுதுருக்கு இந்த பிள்ளை. சொல்லும், குழந்தை தான் இல்லை, ஒரு வேலையாவது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். பல எக்ஸாம் எழுதிட்டேன் நான், எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. போன வருஷம் வரும்பொழுது அந்த ஜனவரி மாதம் ப்ரொஃபஸி மீட்டிங்கில் தள்ள கை வச்சு சொன்னேன், வருகிற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆண்டவர் சொல்கிறார், இந்த 3ஆம் தேதிக்குள்ள ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும், இதை ஆண்டவர் உனக்கு சொல்கிறான்னு சொல்லி அனுப்பிட்டேன். கரெக்டாக அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த புள்ள கையில் கிடைக்குது. அப்படின்னு சொல்லுங்களேன். அதை ரொம்ப அரண்டு போச்சு. ஏன்னா ஆண்டவர் பேசுனா இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா? கரெக்டாக 3ஆம் தேதின்னு சொன்னீங்க, இந்த 3ஆம் தேதி 11 மணிக்கு நான் கையெழுத்து போட்டு என்னுடைய ஆர்டர் காப்பியை வாங்குறேன். பாருங்களேன், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, அதுக்கு பிறகு நாட்கள் அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு, எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட்டுங்கிறது தெரியாமல் இருந்தது. இந்த நாள் ஃபோன் பண்ணி காலையில் எனக்கு சொல்லும் பொழுது, சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஜாபை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் உன்னுடைய கண்ணீரை ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஒருவேளை நீ அழுதிருக்கலாம், ஆண்டவரே இந்த இரவு வருகிறது, ஏன் இந்த இரவு வருகிறது என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருக்கிறேன், ஏன் இந்த பகல் என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருக்கிறேன். சங்கீதம் 56:8 சொல்லுது, நான் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உன் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவன் நம்முடைய கண்ணீரை சும்மா சாதாரணமா லூஸ்ல விட மாட்டார். அது எனக்கு அதிக நம்பிக்கை உண்டுங்க. நான் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக போய் ஆண்டவர் சமூகத்தில் 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டேன்னா அது முடிஞ்சிடும். ஒன்று எதிரிக்கு சோலி முடியும், எனக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். வேலை மனுஷர்கள் முன்பாக அழக்கூடாது. இன்னைக்கு நல்லா இருக்குமா, நாளைக்கு பின்னாடி போய் வேற மாதிரி பேசுவான். கர்த்தரிடத்தில் உன் கண்ணீரை வடிச்சுப்பார். யோபு 16:20 சொல்லுது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண்கள் என் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என்னுடைய பகையர்கள், என்னுடைய சிநேகிதர்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. நான் நம்பி இருக்கிற கூட்டத்தார் எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. நான் யாருக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்கிறேனோ அந்த கண்ணீரை அவர்கள் மதியாமல் அந்த கண்ணீரை அவமானப்படுத்துகிறார்கள். சங்கீதம் 6:6 அதான் சொல்லுது, என் பெருமூச்சினால் ஆண்டவரே நான் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் நனைக்கிறேன். பெருமூச்சினால் நான் இளைச்சு போறேன்ப்பா. உன் கண்ணீருக்கு முன்னாடி ஆண்டவர் இனிமே மௌனமா இருக்க போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். உன் கண்ணீரை காண்பார். எசையா 25:8 சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை அவர் துடைத்து போடுவார். இந்த இரவு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார்.
இந்த இரவு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை மாற்றி ஆனந்த களிப்பை கட்டளையிட போகிறார். காலையிலே அழுகை என்றால் மாலையிலே அக்களிப்பு வரும். இயேசுவின் வல்லமை ஊழியம் என்பது கண்ணீரில் அஸ்திபாரம் போடப்பட்ட ஊழியம். இன்னைக்கு உலக நாடுகளில் நான் போய் பேசுறேன், எத்தனையோ மாவட்டங்களில் பேசுறேன், எத்தனையோ மாநிலங்களில் கர்த்தர் பயன்படுத்துறார். என்னுடைய அஸ்திபாரமே கண்ணீர். நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவான் என்ன குறிச்சு, பணக்காரராக இருக்காரு, கோட்டு ஷூட்டு போட்டுக்கிறார். பாருங்க, நான் கோட்டு ஷூட்டாக போட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும் எங்கே கோட்டு போடணும் எங்கே சட்டை போடணும்னு அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவான். காரில் வரார், 2 கார் வச்சிருக்கிறார், 4 கார் வச்சிருக்கிறார், பெரிய பணக்காரன் ஆயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய பணமோ அந்தஸ்தோ பதவியோ புகழோ இயேசுநாதருடைய காலுக்கு கூட ஈடாகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமே, அவர் கிருபையாய் அழைத்தார், வட என் ஊழியத்தை செய்யினார். 1999 வருஷம் கடைசி 2000 வருஷம் ஆரம்பத்தில் இந்த பரசலூர் கிராமத்தையும் இந்த சபை எனக்கு கொடுத்தார். 5 கிராமங்களை கொடுத்தார். வல்லோபுலி, மகாராஜபுரம், பரசலூர், இன்னொன்று கஞ்சாநகரம், இன்னொரு ஊர், ஏதோ ஒரு ஊருக்கு கொடுத்தா, மொத்தம் திளையாடி 5 ஊருக்கு ஒரே உபதேசியார். அன்றைக்கு சிட்டு மாதிரி பரப்பேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், உண்மை உத்துவமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். எத்தனையோ நாட்கள் இதே சபையில் வந்து நான் அழுதிருக்கிறேன். என் கண்ணீரை தெய்வம் சும்மா வீட்டில் அவர் துருத்தியில் வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய துருத்தில் அல்லவோ என் கண்ணீர் இருக்கிறது. ஆகாரை அவருடைய குழந்தையும் ஆபிரகாம் வெளியே திறத்திட்டாங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அதுதான் இருக்கு. துருத்தில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்து போனது. ஐயோ நன்மை என்றது போயிடுச்சு, வச்சிருந்த பணம் செலவாயிடுச்சு, வச்சிருந்த நம்பிக்கை அத்து போச்சு. இனி என் பிள்ளைய என் குடும்பத்தை என்னால் பார்க்க முடியாது, இனி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியாது. டாக்டர் மருத்துவ அறிக்கை கொடுத்துட்டாங்கய்யா, இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளவுதான் சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. குழந்தையை தூக்கி எட்ட போட்டுட்டு ஆகாரமா ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுவுது, குழந்தைங்க பாலுக்காக அழுவுது, தண்ணீர் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கண்ணீரை தேவன் பார்த்தார். அந்த கண்ணீருக்கு தேவன் ஒரு பதிலை கொடுத்தார். பாருங்களேன், ஒரு சொம்பு தண்ணி, நம்ம ஊர் பாஷையில் ஒரு துருத்தி தண்ணீரை கேட்டால் கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் உன் கண்ணீரை சாதாரணமா விட்டுற மாட்டாரு. உன் கண்ணீருக்கு அதிக வேலை உண்டு, உன் கண்ணீருக்கு அதிக பலன் உண்டு. நீ நம்புங்க, உன் கண்ணீரை இன்னைக்கு மாற்ற போகிறார். எல்லா முகங்களிலும் இருக்கிற அந்த மனிதனுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ கேவலம், எவ்வளோ அசிங்கம், எல்லாத்தையும் சகிச்சு தான் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். நம்பினவர்கள் மறந்து போவார்கள். யாரையெல்லாம் நம்புறோமோ துரோகம் பண்ணுவாங்க, முன்ன விட்டு பின்ன பேசுவான். எல்லாம் கவனிக்கிறேன். இன்னைக்கும் பேசுறான், என் ஊழியத்தை இன்னைக்கும் பேசுறான். என் ஊழியத்தில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு தெரியல, என்ன பிழை இருக்குன்னு தெரியல. கர்த்தர் சொன்னார், பேசுறோம் பேசுறோம், நீ என்ன பண்றான்னார் ஒரு நாள். ஆமென் சொல்லுங்க. அன்னையிலிருந்து யார் என்ன பேச காதலே வாங்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லி கொடுக்குறேன், உங்க கண்ணீர் ஆண்டவர்கிட்ட போய் சிந்துங்க. உங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, அவருக்கு முன்னாடி முழங்கால் போடு. இதே ஆலயத்தில் வைத்து எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ நடந்திருக்கிறது. ஒண்ணுமே தெரியாது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் கண்ணீரை உன்னுடைய முதலீடா இன்னைக்கு போடு. உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்டா அந்த கண்ணீர் இருக்கட்டும். கர்த்தர் உன் கண்ணீருக்கு பதிலாக இரட்டிப்பாய் கொடுப்பார். இனி மௌனமா இருக்க மாட்டாருங்க. நான் ப்ராஃபட்டிக்கலாக சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கண்ணீருக்கு பதில் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கண்ணீரை மாற்றுகிறவர், உங்க கண்ணீரை அவருடைய துருத்தில் வைத்திருக்கிற தெய்வம் உங்க கண்ணீரை தொடச்சிடுவார். ஆமா, பெர்மனன்ட் சொல்யூஷன். டாக்டர்கிட்ட போனால் இந்த மாத்திரை சாப்பிடு, இந்த டானிக்கை குடியுமா இல்லை, டாக்டர்கிட்ட போவேனா நான் பிரசங்கம் பண்ணுறாலும் இல்லை, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பெர்மனன்ட் சொல்யூஷன். 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து போனார். பல மருத்துவர்களை
பார்த்து பார்த்து செலவழித்து பைபிள் அழகாய் சொல்லுது, சற்றாகிலும் குணமடையவில்லை. கொஞ்சம் கூட கியூர் ஆகல, கொஞ்சம் கூட கியூர் ஆகல. அவர் முடிவுக்கு வந்தா, இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிடுவேன். ஆமீன் சொல்லுங்க. அதே போல சுகமானார். இன்னைக்கு எந்த முழங்கால் வலி, எந்த நெஞ்சு வலி, எந்த கண் எரிச்சல், எந்த கண்ணு வலி, இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சுகமாக்குவார், எல்லாவற்றையும் சுகமாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் மௌனமா இருக்க போவது இல்லை. உன் ஜெபத்திற்கு மௌனமா இருக்க போவதில்லை. உன் கண்ணீருக்கு அவர் இனி மௌனமா இருக்க போவதில்லை. நீ அழுது பார் தேவ சமூகத்தில், உன் அழுது பார் தேவ சமூகத்தில். நீ அழு, அந்த கண்ணீரை தேவன் தம்முடைய துருத்தில வைக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பு அப்படிதான் அழுதான். ஆதியாக 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரருக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். மனுஷனுக்கு முன்னாடி அழாத, சகோதரனுக்கு முன்னாடி அழாத, தாய் தகப்பனுக்கு முன்னாடி அழாத. உன் கண்ணீருக்கு வேல்யூ இருக்காது மகளே. ஆண்டவருக்கு முன்னாடி போய் அழு. யோசேப்பு நினைச்சிருந்தானா எமோஷனல்ல தன்னுடைய சகோதரரை கட்டிப்பிடிச்சு அழுதிருக்கலாம். ஆனா அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் அலைந்து ஒரு நல்ல இடம் தேடி அழுகுறாங்க. பாருங்களேன், கண்ணீர். தேவன் அந்த தேசத்தில் அவனை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்தார். யோசேப்பு எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பான்ல. குழியில தள்ளும் போது கண்ணீர் வடிச்சிருப்பான், இஸ்மவேலிட்ட வைக்கும் போது கண்ணீர் வடிச்சிருப்பான், அரண்மனையில் இருக்கும் போது கண்ணீர் வடிச்சிருப்பான், அந்த மனுஷன் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்போது கண்ணீர் வடிச்சிருப்பான், சிறையில் இருக்கும் போது கண்ணீர் வடிச்சிருப்பான், இல்ல பானபாத்திரக்காரன் மறக்கும் போது கண்ணீர் வடிச்சிருப்பான். ஆனா அந்த கண்ணீருக்கு கர்த்தர் கொடுத்த பதில் எது தெரியுமா? உயர்ந்த சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீருக்கு அவர் இனி இந்த நாள் முதற்கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் அவர் மௌனமாய் இருக்க போவது இல்லை. அவர் மௌனமாய் இருக்க போவது இல்லை. என் தம்பி பின்னாடி எபி உட்கார்ந்து இருக்கிறார். திருமணமாகி 3வது மாதம் மேஜர் ஆக்சிடென்ட். 3வது மாதம் மேஜர் ஆக்சிடென்ட். அவர் காலில் 7 நரம்பு கிடையாது. அவர் ஏன் இப்படி தாங்கி நடக்கிறார்? இதே ஆலயத்தில் வைத்துதான் நல்ல முறையில் இந்த இடத்துக்கு வந்தார். திருமணமாகி அந்த இடத்துல வச்சேன் ஜெபம் பண்ண சொன்ன, ஒரு பெரிய ஆபத்து இருக்கு தம்பி, நீ ஜாக்கிரதையாயிரு. அவருடைய கார்லாம் வச்சிருந்தார், எல்லாத்தையும் காரில் சாவிலாம் நான் பிடுங்கி வச்சிருந்தேன். ஆனால் பாருங்க, எதிர்பாராத ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். என் அன்பு மகள் ஜெயனி கதறன் அந்த ராத்திரி 7:30 மணி, அண்ணே மாமாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டா, என்னாச்சுன்னு தெரியல. நான் சொன்னேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பா, நீ அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ண. 22 நாள் அண்ணன் தனி ஆகாரம் இல்லாமல் அவருக்காக நான் ஜெபித்தேன். அவருக்காக தேவ சமூகத்தில் நான் காத்து கிடந்தேன். இன்றைக்கு கார் ஓட்டிட்டு வராரு, ஊழியம் செய்கிறாரு, என்னோட முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறாரு. எந்த டாக்டர் சொன்னானோ குழந்தை இருக்காதுன்னு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நடக்க முடியாதுன்னு எந்த டாக்டர் சொன்னானோ அந்த டாக்டருக்கு முன்னாடி நீங்க நடந்து போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா கண்ணீர் வேல்யூவானது. பத்தினிகளுடைய கண்ணீர், உலகம் சொல்லுவோம் பத்தினி அழுதுட்டா பத்தி எறியும்டாம்பா. நம்மளும் கர்த்தருக்கு முன்னாடி பத்தினி தான். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த உலகம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் வாய் தர சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். வாய் தரன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊத்திட்டு போ. இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவு. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று அவர் சொல்லுவார். மூன்றாவதாய் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 35:22-23. கர்த்தாவே நீர் இதை கண்டி மௌனமாயிராதேயும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக்கொண்டு எழுந்தருளும். தேவன் உனக்கு நீதியும் நியாயமும் செய்வதற்காக இனி மௌனம் கலைக்கப் போகிறார்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தர் எனக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்ய போகிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க, சுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு நீதியை செய்கிற தெய்வம், எனக்கு ஒரு நியாயத்தை செய்கிற கர்த்தர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்களேயானால் ஆதியாகமம் 19 அதிகாரம் 9 சொல்லுகிறது, அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா எனக்கு நியாயம் பேசுகிறது, நீ போப்பாலே, இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிகமாய் செய்வோம் என்று சொல்லி அவருடைய வீட்டின் கதவை கிட்டி சேர்ந்தார்களாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வீடு வரைக்கும் பிரச்சனை. நம்பினவர்கள் விரோதமாய் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நியாயமா எனக்கு இது வரணும், ஆனா வரல. எனக்கு நியாயம் செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? நியாயம் பேச இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? யார் சொன்னது? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எழுந்தருளுவார். எதற்கு? சத்துருக்களை சிதறடிக்கும்படி எழுந்தருளுவார். நம்பு, அந்த வார்த்தை அப்படியே நம்பு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களை அதமாக்கும்படி என் தெய்வம் மௌனம் கலைப்பார். மௌனமாயிராதையும் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட சத்துருக்கள். யார் இந்த சத்துரு? நமக்கு விரோதமாய் மாயமந்திரம் பண்ணுகிறவன், நமக்கு விரோதமாய் பொல்லாப்பு பேசுகிறவன், நமக்கு விரோதமாய் நம்மை தூஷிக்கிறவன், யாராவேனா இருக்கட்டும். நம்மை யாரையும் எதிரியாய் பார்க்கிறதில்லை. இந்த உலகத்தில் நமக்கென்று எதிரி யாரும் இல்லை. ஆனால் சத்துரு நமக்கு எதிரி, மாயமந்திர வல்லமைகள் நமக்கு எதிரி, நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அஸ்திரோத்து நமக்கு எதிரி, நமக்கு விரோதமாய் இருக்கிற அசிரிய கூட்டம் நமக்கு எதிரி, நமக்கு விரோதமாய் இருக்கிற திருச்சபைகளை இழிவுபடுத்துகிறவன் எதிரி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அமைதியாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீதி செய்ய, நியாயம் செய்ய தேவன் இன்றைக்கு மௌனம் கலைக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்காக நீதி கேட்டு நீங்க வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஐயா, எனக்கு ஒரு 18 அதிகாரம் லூக்காவுல எனக்கும் என் எதிராளிகளுக்கும் இருக்கிற வழக்கை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பக்தி இல்லாத ஒரு மனிதனிடத்தில் ஒரு விதவை ஓடி வருகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவ பக்தி அற்றவன். அவன் ஒரு நியாயாதிபதியா இருந்ததினால் அவனிடத்திலே ஓடி வருகிறார் ஒரு தாய். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் அதை கண்டுக்கவே இல்லை. கூட இருக்கிறவன் சொல்றான், ஐயோ இவன் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்றான், ஏதாவது ஒன்று செய்யுங்க. உடனே அந்த நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனாயிருந்த அந்த நியாயாதிபதி கூட்டு உடனே நியாயம் செய்வார். இப்ப இயேசு சொன்னார், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனாகிய அவனே அந்த ஸ்திரீக்கு நியாயம் செய்யும் போது லூக்கா 18:8 படி, நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க, இந்த நியாயம் கிடைக்காம இருக்குது, இந்த நீதி கிடைக்காம இருக்கு. மகளே, மகனே, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாரு ஆண்டவர். ஆண்டவரே, நீங்க என் குடும்பத்தில் வந்து நடுநிலையா இருந்து நியாயம் விசாரிங்கப்பா. எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற வேலை தகராறு ஐயா. பல வருஷம் வேலையை மாற்றி போட்டு பிரச்சனை பண்றான், பல வருஷம் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறான். என் கூட பிறந்தவன் தான் அவன், என் சகோதரன் தான். நானும் அவனும் ஒரே தாய் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். இந்த இரவு நியாயம் செய்யும்படி தேவன் மௌனத்தை கலைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இந்த இரவு கர்த்தரதை செய்வா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, அவரை நம்ம சார்ந்து வாழ்ந்தா போதும், அவரோட நம்ம இருந்தா போதும், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம கழிச்சா போதும், அவருடைய மார்பில் நம்ம சாஞ்சா போதும், அவர் நமக்காக வருவார், மௌனம் கலைப்பார்.
பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிடுகிறார்கள், ஐயோ எகிப்தில் இடம் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தீர், ஐயோ மடிய போகிறோம், முன்னையும் செங்கடல் பின்னையும் 600 ரதப்படைகளோடு பொல்லாத பார்வோன் துரத்தி வருகிறானே. கலக்கம், கண்ணீர், வேதனை, அவமானம், நிந்தை, பலவீனம் இருக்கட்டும். கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, மோசே நீ என்ன பார்க்கிறது என்ன? உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு, சமுத்திரத்துக்கு நேராய் உன் கோலை நீட்டுப்பா. நீட்டினான். முழுதும் கர்த்தர் கீழ்காட்சியை கொண்டு வந்தார். நான் ஒரு ப்ராப்பர்ட்டிகளாக சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்காக ஒரு கீழ்காட்சி வரப்போகுது. இந்த இரவு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளங்களை செய்ய போறார். தேவன் ஒரு மகத்துவமான காரியத்தை தேவன் இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ஆர்ப்பரிச்சு ஹalleluya ஹalleluya. சத்துருக்களுக்காக எழும்பும்படி தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார். உன் சார்பாக எழும்ப போகிறார். மலைகள் விலகினாலும் குண்டுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு மாறாதன்னு எசேயா 54:10 சொல்லலையா? அவருடைய கிருபை இன்னைக்கு இறங்கி வரும், உங்க ஒவ்வொருவரையும் தொட போகிறது. என்ன நோக்கத்தோடு இங்கே வந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி ஜெப வேளையில் உங்களை நான் தொட்டு ஜெபிப்பேன். தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வரும். உங்கள் குடும்பத்திற்கு பொல்லாத மாயமந்திர வல்லமைகள் உன்னை விட்டு வெளியே ஓடும். உன்னை பிடித்திருந்த அந்த முழங்கால் வலி, அந்த கைகால் வலி, அந்த தசை பிடிப்பு, அந்த நரம்பு வலி, அந்த கண் பார்வை குறைச்சல், அந்த செவிட்டு தன்மை இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு வெளியேறி ஓடி போகிறது நீ பார்ப்பாய். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்ப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீரா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர்.
நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே ரொம்ப ரொம்ப நல்லவரையா ரொம்ப 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 நல்லவரையா 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 பரிசுத்த நீதானையா பரிசுத்த நீதானையா பரிசுத்த பரிசுத்த நீதானையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக எழுந்தருளுவார், நம்முடைய காரியத்திற்கு அவர் எழுந்தருள போகிறார். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கும்படி மௌனத்தை கலைக்க போகிறார். கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படி மௌனத்தை கலைக்க போகிறார். கர்த்தர் உனக்காக எனக்காக நீதியும் நியாயம் செய்யும்படி மௌனத்தை கலைக்க போகிறார். கர்த்தர் மௌனமாயிரார். எத்தனை பேருக்கு அந்த கர்த்தர் மௌனமாயிராம உங்களோட பேசுகிறவரா வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன நீங்க தொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கையில் நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் வேணும்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான அந்த பலவீனங்கள் மாறணும், சுகவீனங்கள் மாறணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க ஆண்டவரை வாங்க ஆண்டவரே. சங்கீதம் 83:2 சொல்லுது, என் சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். அப்பா நீர் இறங்கி வாங்கப்பா, மௌனத்தை கலைங்கப்பா. தேவனே மௌனமா இராதீங்கப்பா. என்னுடைய வேதனைகளை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்களை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை பாருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமா, என் வியாதி இன்னைக்கு மாற்றி போடுங்கப்பா, என் மருத்துவ அறிக்கையை மாற்றி போடுங்க. மாசானா டாக்டர்கிட்ட ஓடுற மாதிரியே ஒரு சூழ்நிலை வருது, இது எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா, எல்லாத்தையும் மாற்றுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். டக்குன்னு எந்திரிங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். சரியாய் 1 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். எந்திரிங்க, எல்லாரும் எழுந்திரிங்க, எல்லாரும் எழுந்துருங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். வாயத்திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் அப்படி எழுந்துருங்க. குழந்தைங்க யாராவது கீழே இருந்தாங்கன்னா தூக்கிடுங்க, சிலர் கீழே விழுவீங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயத்திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையை நான் நிரப்புவேன் என்று அவர் சொன்னார். ஆமா ஆமா, வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க. கர்த்தருடைய அற்புதத்திற்கான நேரம் இது. தேவன் உங்களை தொடப்போகிற நேரம் இது. எந்த பலவீனத்தோடு நீங்க வந்திருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் உங்களை மேற்கொண்டிருந்தாலும் சரிதான், வாயை திறந்து இயேசப்பான்னு சொல்லி கூப்பிடு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, அப்படியே கூப்பிடுங்க. வாயை திறங்க, வாயை கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. புதுசாக நான் வந்திருக்கிறேன் ஐயா, பரவாயில்ல, கண்ணை முடிக்கோ. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார், உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எல்லா வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கையை உயர்த்திக்கோங்க, கையை உயர்த்திக்கோங்க, கையை உயர்த்திக்கோங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல வாயை திறந்த ஆண்டவரை துதி, துதி, நல்ல வாயை திறந்து துதி. உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் உயர்ல நிக்காத தள்ளு. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உண்மை முழு உள்ளத்தோ. ஆராதிப்பே முழு பலத்தோ அன்பு கூறுவே. கைதடி ஆராதனை ஆராதனை கைய தட்டு. Glory எபினேசரே எபினேசரே இதுவரையே உண்மையாவா? எபினேசரே எபினேசரே இதுவரையே உதவி நீரே. இதுவரையே உதவி நீரே. இதுவரையே உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு அக்கினி அக்கினி Jesus Jesus ஆராதனை 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 glory ஆராதனை 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 ஓ ஏகோவாயிரே ஏகோவாயி ஏகோவாரப்பா சுகம் நந்திரே நந்திரையா. சுகம் நந்திரே நந்திரையா. பலன் நந்திரே நந்திரையா. உம்மை முழு உள்ளத்தோடு பா 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 பா. அக்கினி அக்கினி சுகமளிக்கிற வல்லமை பொல்லாத ஆவி பிசாசின் ஆவி ஓ come out. வெளியேறு 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 இயேசுவின் நாமத்தில். குறைத்தனங்களை அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியேறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவி பிசாசின் ஆவி மாந்திரீக கிரியை வா வா வெளியே வா. அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. வெளியேறு 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 இயேசுவின் நாமத்தில். கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிற 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 இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆராதனை ஆராதனை glory 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 glory. அற்புதம் நடக்கட்டும். கட்டி மறையட்டும். சாபம் முறியட்டும். Come on. Fill up. Jesus 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 Jesus. மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். விடுதலை 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 விடுதலை
ஜீசஸ் 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 மகிமை 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 ஜீசஸ் 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 நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பொல்லாதாவி பொல்லாதாவி எரிஞ்சு போ எரிஞ்சு போ எரிஞ்சு போ எரிஞ்சு போ எரிஞ்சு போ இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன் எரிக்கிறேன்